வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் 2026 நடந்த FWC டெஸ்ட் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இதுதானே? இதுல பார்த்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஏற்கனவே 10 கேள்விகள் பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது 11வது கேள்வி. MCQல 11வது கேள்வி நாம் இப்ப பார்க்கலாம். 11வது கேள்வி என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பின்வருவனவற்றில் தவறான கூட்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவன் தவறான கூட்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாவது கூட்டு என்ன ஆரம்பிக்கிறோம்? முதலாவது கூட்டு சொல்றா PCl3 BrF3 CO3 2 மைனஸ் SO3 2 மைனஸ் எனும் இரசாயன இடங்களிடையே PCl3 SO3 2 மைனஸ் ஆகியவற்றுக்கு மாத்திரம் ஒரே வடிவம் இருக்குன்னு சொல்றாரு. அது மூலக்கூட்டு வடிவம் சம்பந்தமா சொல்லிட்டாங்க. மூலக்கூட்டு வடிவம் சம்பந்தமா சொல்லிட்டாங்க. பாரு மூலக்கூட்டு வடிவம் சம்பந்தமா கிடையாதுன்னா PCl3 அடுத்தது BrF3 அடுத்தது பாத்தீங்கன்னா CO3 2 மைனஸ் அடுத்தது பாரு SO3 2 மைனஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா SO3 2 மைனஸ். இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா மூலக்கூட்டு வடிவங்கள் சம்பந்தம் கிடைக்காது. மூலக்கூட்டு வடிவம் நம்ம என்ன மூலக்கூட்டு வடிவம் சொல்லி பாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யும்? முதல்ல வலுவல் இலத்திரன்களை கூட்டி அதை கலர் இருக்கும். பல்வேறு இலத்திரங்களோட மொத்த இலத்திரங்களோட பாத்தீங்கன்னு சொன்னா பாஸ்பரஸ்ல பாரு 5 இருப்பாரு, கோவையில 7 இருப்பாரு. 7 3 21 5 21 5 26 இருப்பாரு. இந்த 26 இந்த இருக்கிற 26 என்ன செய்ய 26 8ஆல வரும். 26 8ஆல வரும். 26 8ஆல வரும். 26 8ஆல வார்த்தைன்னு சொல்லி நமக்கு என்ன மூணும் 2 இலத்திரன் மீதமா இருக்கும். அதாவது 3 2 இலத்திரன் தான். 3 பிணைப்பிட்டோடையும் ஒரு தனித்தோடையும் இருப்பாரு. 3 பிணைப்பிட்டோடையும் ஒரு தனித்தோடையும் போடுவாரு. 3 பிணைப்பிட்டோடையும் ஒரு தனித்தோடையும் போடுவாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க குரோமினுக்கு 7 குளோரினுக்கு 7 7 தர 3 21 21 மேல் 28 இந்த 28 இலத்திரன் நீ இப்ப 8ஆல வாக்க 28 இலத்திரன் 8ஆல வார்த்தைன்னு சொல்லிக்கிறவனுக்கோ 3 இந்த மீதி எத்தனை வரப்போதோ 3 தரட்டு 24 கழிச்சு சொல்லிட்டேன்னா 4 வரப்போகுது. 4 2 சோடி அதாவது 3 பிணைப்பிட்டோடையும் 2 தனித்தோடையும் வரும். 3 பிணைப்பிட்டோடையும் 2 தனித்தோடையும் வரும். அதே மாதிரி CO2 பாத்தீங்கன்னா கார்பனுக்கு வந்துட்டு 4 ஒட்சனுக்கு 6 கார்பன் 4 ஒட்சனுக்கு 6 6 3 18 18 4 18 4 22 இங்க 2 மைனஸ் இருக்காரா? 2 மைனஸ் 2 இலத்திரம் 2 மைனஸ் 2 இலத்திரம் கூட்டி நமக்கு 24 இலத்திரம் வருவாரு. இந்த 24 நீ என்ன செய்ய 8ஆல வாக்கு 24 8ஆல வாக்குன்னா 3 முறை 3 8 24 மீதி 0 அதாவது 3 0 இருக்க போகுது. 3 0 இருக்க போகுது. அடுத்தது பாருங்க SO2 பாத்தீங்கன்னா கார்பனுக்கும் 6 ஒட்சனுக்கும் 6 6 3 18 18 6 24 24 இந்த 2 மைனஸ் இருக்காதா? இருக்கிற 2 மைனஸ் 2 மைனஸ் என்ன சொல்றாங்க? 2 இலத்திரத்தை போடுவோம். 24 26 இந்த 26 இலத்திரன் 8ஆல வார்த்தைன்னு சொல்லிட்டுன்னா 26 8ஆல வார்த்தை 3 முறை 3 8 24 கணக்கா 2 இலத்திரன் அதாவது 3 பிணைப்பிட்டோடையும் ஒரு தனித்தோடையும் 3 பிணைப்பிட்டோடையும் 2 இலத்திரன் ஒரு தனித்தோடை இதுல பார்த்தேன்டா யார் யார் யாருக்கு ஒரே வடிவம் வருது? 3 1 3 1 இவங்க 2 பேருக்கும் ஒரே வடிவம் இருக்குது. அதாவது PCl இருக்கிறோம் SO3 மைனஸ் இருக்கும் ஒரே வடிவம் வரும். என்ன வடிவம்? முக்கோண கும்பம். என்ன வடிவம்? 3 1னா முக்கோண கும்பம். 3 2 என்ன வடிவம்? 3 2 சொன்னா T வடிவம் அடிப்பாரு. இதன் 3 0 சொன்னா தலை முக்கோணம். ஓகே அப்ப என்ன முதலாவது சரி. அவன் கேட்ட கேள்வி என்ன எப்படியான கூட்டு தவறான கூட்டு முதலாவது கூட்டு சரி. அடுத்த பாருங்க ரெண்டாவது கூட்டு என்ன சொல்றான்னு சொன்னா ஒட்சிசம் சல்பர் குளோரின் ஆகிய மூலங்களிடையே மிக கூடிய மறை இலத்திரன் பெருக்கி சக்தி பெருமானத்தை புளோரின் காட்டுன்னு சொல்றாங்க. அதாவது இலத்திரன் நாட்ட சக்தி பற்றி கிடைக்காது. இலத்திரன் நாட்ட சக்தி பற்றி கிடைக்காது. இலத்திரன் நாட்ட சக்தி
இலத்திர நாட்ட சக்தி பாத்தீங்கன்னா சரியா? இவங்களுக்கு இலத்திர நாட்ட சக்தி பாருங்க, இதுக்கு -73 அடிப்பாரு, இவர் -50 அடிக்கும், இதுல +231, இதுல -47, இதுல -122, இதுல +134, இவருக்கு -141, இவர -328, இதுல -349, இதுல -325, இதுல -295, இதுல -200, இதுல -72, -134, -43, +19, -53, -48, +10. இதான் என்ன? இதான் இந்த இலத்திரன் நாட்ட சக்தி பெருமை. இதான் வந்துட்டு இந்த இலத்திரன் ஏற்ற சக்தி, அதாவது இலத்திரன் நாட்ட சக்தி பெருமதியை இதுல யாருக்கும் மறைய பெரிய பெருமதி வருதுன்னு கேட்கலாம். இதுல மந்திரிகள் மறைய பெரிய பெருமதி யாருக்கு வருது? மறைய பெரிய பெருமதி வருது குளோரின், அதாவது 340 கிலோஜூல் -1 சக்தி அவரு வெளியிடுவாரு. 349 கிலோஜூல் -1 சக்தி என்ன சொல்லுவாரு அவரு வெளியிடுவார். அதாவது ஒரு மூணுக்கோ 349 கிலோஜூல் சக்தி என்ன செய்யும் வெளியிடப்படும். இதான இந்த இலத்திர நாட்ட சக்தி பெருமதி. இதுதான் இலத்திர நாட்ட சக்தி பெருமதி. ஆக ரெண்டாம் நூற்று பாத்தீங்கன்னு சொன்னா குளோரினுக்கு தான் ஆக முதல் அரைக்கும். இலத்திரன் நாட்ட சக்தி வந்துட்டு அதாவது மறையில பெரிய ஒரு பெருமதியா இருக்கு, குளோரினுக்கு அரைக்கும். இங்க குளோரின் சொல்றீங்க. ஆக என்ன ரெண்டாவது கூட்டு இல்லை கேட்ட கேள்வி தவறான கூட்டு. ஓகே, ரெண்டாவது கூட்டு. அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மூணாவது என்ன சொல்றீங்கன்னா பெர்லியம், போரான், கார்பன், அலுமினியம். இதுல மிக தாழ்ந்த முதலாம் அயனாக சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்கலாம். மிக தாழ்ந்த முதலாம் அயனாக சக்தி யாருக்கு வரும்னு சொல்லி கேட்கலாம். நீங்க பாரு, பெர்லியம், போரான், கார்பன் சொல்லிட்டு பெர்லியம், போரான், கார்பன், அலுமினியம். பெர்லியம், போரான், கார்பன், அலுமினியம் சொல்றீங்க. நீங்க பாரு, இந்த மாதிரி செய்யும். இதுல வடிவம் வரும். இந்த மாதிரி தானே வர்ற வடிவம் வருவாரு. இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யாருக்கு இந்த இடத்துல வந்துக்கிட்டு நித்தியம் இருக்கும், இந்த இடத்துல வந்துக்கிட்டு வெர்னியம் இருக்கும், இந்த இடத்துல போரான் இருக்கும், இந்த இடத்துல கார்பன். இந்த மாதிரி தானே போகும். இலத்திரம் முதலாம் இலத்திர நாட்ட சக்தியுடைய வரைபடம்னு சொல்லிட்டோம்னா இந்த இடத்துல லித்தியம், வெர்னியம், போரான், கார்பன் இந்த மாதிரி கிராஃப் போகும். இந்த மாதிரி கிராஃப் போவாரு. இதுல பாரு, அவன் தந்திரிக்கான் பெர்லியம், போரான், கார்பன் தந்திரிக்கான். இவங்க மூணு பேர்ல இந்நாளுக்கு முதலாம் இடத்துல நாட்ட சக்தி முதலாம் அயனாக்க சக்தி குறையா இருக்குது. முதலாம் அயனாக்க சக்தி இவங்க 3 பேர்ல இந்நாளுக்கு குறைவா இருக்குது. முதலாம் அயனாக்க சக்தி இருக்கிறது போரானுக்கு என்ன 6 குறைவா இருக்குது. முதலாம் அயனாக்க சக்தி யாருக்கு குறைய? போரானுக்கு குறைய. இதுல பாரு, போரானும் அலுமினியம், போரானும் அலுமினியம் இவங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரே கூட்ட மூலம் என்ன சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் ஒரே கூட்ட மூலகங்கள். போரானும் அலுமினியம் என்ன ஒரே கூட்ட மூலகங்கள். ஒரே கூட்டத்தின் வழிய மேலிருந்து கீழாக அயனாக்க சக்தி என்ன செய்யும்? குறையும். மேலிருந்து கீழாக ஒரே கூட்டத்தினுடைய அயனாக்க சக்தி என்ன செய்யும்? குறையும். ஆக நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? போரானை விட அலுமினியத்துக்கு குறையும்.
இவங்க 3 பேர்லையும் போரானுக்கு முதலாம் மைனஸ் குறைய அதோட அலுமினியம் குறையும். ஆக என்ன சொல்றோம் நம்மளுக்கு அலுமினியம் தான் முதலாம் மைனஸ் சேர்த்து ஆக குறைவாக இருக்கும். ஆக 3வது கூட்டம் சரி. 4வது கூட்டம் பாருங்க. NCl3, SO3, PCl5, HCFO எனும் இரசாயன இனங்களிடையே ஒரே முனைவு இனம் NCl3 ஆகும் சொல்றீங்க. ஒரே முனைவு இனம் NCl3 சொல்றீங்க. இங்க பாரு, இதான் நான் தந்திருக்கிற இந்த 4 பேர். இந்த 4 பேரையும் மூலக்கூட்டு வடிவம் எடுத்தீங்க. மூலக்கூட்டு வடிவம் எடுத்தீங்கன்னா மூலக்கூட்டு வடிவம் என்ன செய்வீங்க? மறுவளர்த்தங்களை கூட்டி அதை 8ஆம் குறிப்பா இதுல பாருங்க நைட்ரஜனுக்கு எடுத்துனா நைட்ரஜன் 5 இடத்துல குளோரைடு 26 இந்த 26 இடத்துல 8வது 24 அதாவது 3 பிரிவுகளுடையும் ஒரு தனிக்கு 2 போதும். இவ்வளவு பாத்தீங்கன்னா சல்பருக்கு வந்துட்டு 6 இடத்துல ஒன்சனுக்கும் 6 இடத்துல சல்பருக்கு 6 இடத்துல ஒன்சனுக்கும் 6 இடத்துல 6 18 18 மாதம் 24 இடத்துல இந்த 24 8ஆல 3 முறை 3 24 மீதி என்ன 0 3 0 வரைக்கும் போகும். இதற்கு வந்து PCl 5 7 7 35 35 5 40 இந்த 40 இடத்துல 40 8 5 முறை 5 8 40 மீதி எத்தனை 0 அப்படின்னா ஒரு 5 0 5 0 மாதிரி இருக்கு. இவரை பார்த்தீங்கன்னா செரனுக்கு குளோரினுக்கு 7 7 4 28 28 8 36 இந்த 36 8வது 4 முறை 4 32 கல்குலேஷன் 4 அதாவது 4 வினைவிட்டோடையும் இந்த 4 இடத்துல 2 தனித்தோடி 4 வினைவிட்டோடி 2 தனித்தோடி. இந்த வடிவம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு முக்கோணம் பூம்பகம், இது வந்துட்டு தள முக்கோணம், இது பாத்தீங்கன்னா முக்கோணம் இருபூம்பகம், இது வந்து சதுர தளம், இது சதுர தளம். இதுல பாருங்க இவங்க 3 பேருக்கும் பாத்தீங்கன்னா சீரான வடிவம் ஒழுங்கான வடிவமா இருக்காது. சொன்னா முனைவுத்தன்மை என்ன 0 ஆகிடும். முனைவுத்தன்மை வந்து என்ன செய்யும் 0 ஆகிடும். இவங்க 3 பேர் என்னன்னு 0 ஆகிடுவாரு முனைவுத்தன்மை. இங்க பாத்தீங்கன்னா முக்கோண பூம்பகம் ஒரு தனித்தோடியிலே பாரு முனைவுத்தன்மை வெளிப்பாடு முனைவுத்தன்மை இருக்கு. ஆகவே NCl3 தான் என்ன முனைவுத்தன்மை இருக்கிற ஒரே ஒரு இனம். சரியா? அடுத்த என்ன சொல்லிக்கான்னு சொல்லிச்சேன்னா சோடியம் பிளஸ் அலுமினியம் 3 பிளஸ் ஆக்சிஜன் 2 மைனஸ் எனும் அயன்களிடையே பரமாணு மிகச்சிறிய பரமாணு மிகப்பெரிய வித்தியாசம் ஆக்சிஜன் 2 மைனஸ் அதாவது O2 மைனஸுக்கு Al3 பிளஸுக்கும் இடையில இருக்குன்னு சொல்லிருக்கான். O2 மைனஸுக்கும் Al3 பிளஸுக்கும் இடையில இருக்குன்னு சொல்லிருக்கான். நாம 6வது கேள்வியில 3வது கூற்று 6வது கூற்றுல இது சம்பந்தமா பார்த்திருக்கேன். இதே விஷயத்தை 6வது கேள்வியில இது சம்பந்தமா பார்த்திருக்கேன். என்னன்னு பாருங்க 6வது பார்த்தீங்கன்னா N3 மைனஸை விட O2 மைனஸுக்கு குறைய இருக்கும். O2 மைனஸை விட F மைனஸுக்கு குறைவா இருக்காது. F மைனஸை விட நியோனுக்கு குறைய இருக்கும். நியோனை விட சோடியம் பிளஸுக்கு குறைய இருக்காது. இதை விட மெக்னீசியம் 2 பிளஸுக்கு குறைய இருக்கு. மெக்னீசியம் 2 பிளஸை விட அலுமினியம் 3 பிளஸுக்கு என்ன இருக்கும் 6 குறைவா இருக்கு. இந்த ஆர்டருக்கு இதுல இந்த நைட்ரஜன் 3 மைனஸ் அதாவது H3 மைனஸ் O2 மைனஸ் இல்லதான் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த கூட்டு சரி இந்த கூட்டு சரி முதலாவது தவறான கூட்டு கேட்டீங்க. எத்தனாவது விட 2வது விட 2வது குளோரினுக்கு தான்
மறையில பெரிய எத்தனை நாட்டை செலுத்திருக்குன்னு சொல்றீங்க இல்ல. மறையில பெரிய எத்தனை நாட்டை செலுத்திருக்கிறது யாருக்கு? குளோரின் தரப்பட்டிருக்கிறது. 349 கிலோ ஜூல் சக்தியை என்ன செய்வாரு? ஒரு மூல் குளோரின் வெளியேற்றுவார். ஓகே பிள்ளைய, அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா 12வது கேள்வி பாருங்க. 11வது 2வது விட 12வது கேள்வி பாத்தீங்கன்னா சாம்பாடு தந்திரிக்கான் அமோனியாவை பின்வரும் சமப்படுத்திய இரசாயன சமன்பாட்டை காட்டப்பட்டவாறு சமப்படுத்தப்படாத இரசாயன சமன்பாட்டை காட்டப்பட்டவாறு உயர் வெப்பநிலையை துவக்கலாம். ஓகே, தொழில்முறை தயாரிப்பில் அமோனியாவின் 45 கிராமிற்கும் ஹைட்ரஜனின் 12 கிராமிற்கும் அமோனியாவின் 17 கிராம் துவக்கப்பட்டதனின் மேற்படி தாக்கத்தில் எல்லைப்படுத்தும் தாக்கியம் அமோனியாவின் சதவீத விளைவு அவர்கள் சொல்லி கேட்கிறார். எல்லைப்படுத்தும் தாக்கியம் அமோனியாவோட சதவீத விளைவு அவர்கள் சொல்லி கேட்கிறார். இதை பார்த்து சரியா பார்க்க பண்றீங்க பாரு. NO சக H2 gas இதான் வந்திருக்கிற தாக்கம். இதான் அவன் தந்திருக்கிற தாக்கம். இதுல தாக்கம் சமப்படுத்தப்படுது. தாக்கம் சமப்படுத்துறது பாத்தீங்கன்னு சொன்னா இவர ஒற்றியேற்ற எது பாத்தீங்கன்னு சொல்லி அவனுக்கு என்ன போதும் +2 வருவார். இவர ஒற்றியேற்றம் +2 வரைக்கும். இவரோட ஒற்றியேற்றம் 0 இருக்கு. +2ல இருந்து 0க்கு போறாரு. இவர ஒற்றியேற்றம் பாத்தீங்கன்னு சொன்னா இவர ஒற்றியேற்றம் நீங்க வந்து -3 இருப்பாரு. ஹைட்ரஜன் ஒற்றியேற்றம் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம். என்ன சரி பார்த்தேன்னு சொன்னா ஹைட்ரஜன் ஒற்றியேற்றம் என்ன வர போதும் -1 வர போதும். -1 சொல்லு +1 வர போதும். +1 வர போதும். எங்க +1 வர போதும். இல்ல மாதிரி +2ல இருந்து -3க்கு போறாருக்கு. தாக்கத்தை பார்த்தேன்னு சொன்னா 5 மாற்றம் நிக்குது. சூத்தியத்துல இருந்து +1க்கு போறாரு. ஒற்றியேற்றத்தை பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு மாற்றம், 2 ஹைட்ரஜன் விருந்து வரும். பூஜ்ஜியத்திலிருந்து +1க்கு போற ஒற்றியேற்றத்துல அப்ப ஒரு மாற்றம் இருக்குது. ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு மாற்றம், 2 ஹைட்ரஜன் 2 மாற்றம். இதுல 2 மாற்றம். இதுல பாத்தீங்கன்னா +2ல இருந்து -3 போற டார்கல்ல 5 மாற்றம். இது 5 மாற்றம், இதுல 2 மாற்றம். சாப்பாடு முடிக்க வேண்டாம். இல்ல 2 ரூபாய், இல்ல 5 ரூபாய். இது 2 ஹைட்ரஜன் தான் இங்கே 2 ரூபாய். 5 2 10 ஹைட்ரஜன் இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா 2 3 6 ஹைட்ரஜன் வந்துடாது. இன்னும் 4 ஹைட்ரஜன் தேவை. அப்ப என்ன இங்க 2 ரூபாய். இங்க 2 போட்டீங்கன்னா ஒற்சண்டிகள் பாடு தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 2 ஒற்சண்டிகள் இங்கே பாத்தீங்கன்னா 2 ஒற்சண்டிகள் தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. தாக்கத்தை சமப்படுத்திட்டோமா? தாக்கத்தை சமப்படுத்திட்டோம். என்ன சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர அவன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டேன்னா இவர 45 கிராம் எடுக்கிறான். 45 கிராமும் ஹைட்ரஜன் 12 கிராம் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் 12 கிராம் ஹைட்ரஜன் 12 கிராம் எடுத்துக்கணும். இவர 45 கிராமும் ஹைட்ரஜன் 12 கிராம் எடுக்கணும். இதுல யாரு எல்லைப்படுத்துவதாகி அடுத்தது சதவீத விளைவு. எல்லைப்படுத்துவதாகிய யாரு? அடுத்தது சதவீத விளைவு என்னன்னு சொல்லி கேட்டீங்க. ஓகே, எல்லைப்படுத்தும் சாட்சியை கண்டுபிடிக்கும். எல்லைப்படுத்தும் சாட்சியை கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா இவர 2 3 இவரத்துல 5 மூணு தாக்கணுமா? இவர 2 3 பீசா மட்டும் பார்த்தா 5 இல்ல. இவர 2 3 இவர 5 மூணு தாக்கணும். இவரு 2 3 இவர 5 மூணு தாக்கணும். இவரு 2 3 சொல்லிட்டேன்னா 2 3 இங்க பாரு. இவர 2 3 இவர 5 மூணு தாக்கணும். இவர 2 3 சொல்லி பார்த்தேன்னு சொன்னா என்ன திடீர் வர போதும்? இவர 2 3 போகல என்ன திடீர் வரும் பாரு. மூலத்திற்கு பார்த்தேன்னு சொன்னா நைட்ரஜன் 14 ஒற்சனை 16 கூட்டினேன்னா 30. அப்ப 2 தடவை 30 60 கிராம். 2 தடவை 30 60 கிராம். 60 கிராம். இவர 60 கிராமுக்கும் இவர பார்த்தேன்னு சொல்லி ஹைட்ரஜனை வந்து பாத்தீங்கன்னா 9 8 2 5 2 10 கிராம். இவர 10 கிராம் தாக்க முடியும். இவர 60 கிராமுக்கும் இவர 10 கிராம் தாக்க முடியும். இவர 60 கிராம் 10 கிராம், அதாவது 6 கிராமுக்கு 1 கிராம். 6 கிராமுக்கு 1 கிராம் வீதத்துல சாப்பிடும். 6 கிராமுக்கு 1 கிராம் வீதத்துல சாதனம் சொல்லிட்டோம்னா 45 கிராமுக்கு இந்தியாவில் எவ்வளவு தாக்கம் வரும்?
6 கிராமுக்கு 1 கிராம் 6 கிராமுக்கு 1 கிராம் தாக்கணும்னு சொன்னா இவர் 45 கிராமுக்கு இவர் எவ்வளவு தாக்கம் இருக்கும் கிட்டத்தட்ட 7.5 கிராம் தாக்கம் இருக்கு எவ்வளவு தாக்கணும் 7.5 கிராம் தாக்கணும் இங்க அந்த தேவைப்பட்ட நம்ம 7.5 கிராமுக்கு மேலதிகமாக என்ன இருக்குது நம்மளுக்கு தேவை அந்த ஹைட்ரஜன் இருக்கிறது நம்மளுக்கு தேவைப்படுற 7.5 கிராமுக்கு மேலதிகமாகவே நமக்கு என்ன இருக்காது இந்த ஹைட்ரஜன் இருக்கிறது நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு மேலதிகமாக இந்த ஹைட்ரஜன் இருக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது எவ்வளோ 7.5 கிராம் தேவைப்படுறாரு நமக்கு என்ன இருக்குது 12 கிராம் இருக்கு 12 கிராம் இருக்கு நமக்கு தேவைப்படுறதுக்கு மேலதிகமாக என்ன இருக்காது இந்த ஹைட்ரஜன் இருக்காது ஹைட்ரஜன் இருக்காது மிகியா இருக்காது அப்ப யாரு முதல்ல முடிவடைவாரு இவர் யாரு முதல்ல முடிவாரு இவர் தான் முதல்ல முடிவாரு ஏன்னா இவர் வந்துட்டு மிகியா இருக்காரு தேவைப்படுற அளவுக்கு மேலதிகமா இருக்காரு இவரை 45 கிராம் தாக்க போகல இவரை 7.5 கிராம் தாக்கம் மீதமான நிற்கும் 4.5 கிராம் மீதமா இருக்கு முதல்ல முடிவடை வேண்டியது இவர் தான் முதல்ல இவர் முடிவடைறதால இவர் தான் எல்லை படத்தில் தாக்கி இவர் தான் எல்லை படத்தில் தாக்கி யார் எல்லை படத்தில் தாக்கி இந்த எண்ணோதான் வந்து எல்லை படத்தும் இந்த எண்ணோதான் வந்து நினைக்கும் எல்லை படத்தும் தாக்கியா இருக்கு ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க சதவீத விளைவு கண்டுபிடிக்கணும் சதவீத விளைவு கண்டுபிடிக்கிறது சதவீத விளைவு கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டேன்னா இங்க பாரு இவர்ல 60 கிராம் 60 கிராம் தாக்கினாரா இருந்தா இவங்க 2-3 தாக்கினா 2-3 தானே உருவாக்கும் இந்த 2-3 தாக்கினா இங்க 2-3 உருவாகுவாரு அதாவது 60 கிராம் தாக்கினாரா இருந்தா இங்க 2-3 அதாவது 3 பாத்தீங்கன்னா 17 வருவாரு 2 பாத்தீங்கன்னா 34 கிராம் என்ன செய்யும் உருவாகும் 34 கிராம் உருவாகும் இதுல இருந்து என்ன சதவீத விளைவு பார்க்கணும் சதவீத விளைவு பார்க்கணும் சதவீத விளைவு பாத்தீங்கன்னா 60 கிராமுக்கு 34 கிராம் உருவாகுவாங்க 45 கிராமுக்கு எவ்வளவு உருவாகும்னு பார்ப்போமா 45 கிராமுக்கு இங்க பாரு 60 கிராமுக்கு எவ்வளவு 34 கிராம் உருவாகுவாங்க 45 கிராமுக்கு எவ்வளவு உருவாகுவான்னு பார்ப்போம் எவ்வளவு அமோனியா உருவாகுதுன்னா இவரையும் 15 சொல்றான் இதுல 3 முறை இதுல 4 முறை இது 3 முறை இதுல 4 முறை இதை சுருக்கிறதுல இருந்தா இது ரெண்டு சொல்லுவாங்க 2 சொல்றாங்க இது 2 சொல்லிங்கன்னா 17 இது 2 சொல்லிங்கன்னா 2 17 தர 3 51 51 2 பிரிச்சீங்கன்னா 25.5 கிராம் 25.5 கிராம் அவ என்ன செய்யுது அமோனியா உருவாக்க வேண்டியது எவ்வளவு 25.5 கிராம் 25.5 கிராம் உருவாக வேண்டிய இடத்துல 25 கிராம் உருவாக வேண்டியது எவ்வளவு உருவாகுறா 17 கிராம் தான் என்ன செய்ய அமோனியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி விளைவும் சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் விளைவு சதவீதம் கண்டுபிடிச்சா விளைவு சதவீதம் கண்டுபிடிச்சீங்கன்னா விளைவு சதவீதம் கண்டுபிடிச்சா 25 கிராம் உருவாக வேண்டிய இடத்துல 17 கிராம் உருவாகுறாரு தர 100 வீதம் இதை சுருக்கினீங்களா இருக்கும் 66.67% 66.67% வருவார் 66.67% வரும் எத்தனை விட 4வது எத்தனை விட 4வது சரியா அடுத்த பாத்தீங்கன்னா 12 4 13 என்ன சொல்லிக்கா இருபணிவிகார தாக்கமா அமையக்கூடியதுன்னு சொல்லி கேட்கணும் இது பணிவிகார தாக்கமாக அமையக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்கணும் இங்க பாருங்க ஒரு கொஞ்சம் 5 தாக்கம் தந்திருக்கேன் அந்த 5 தாக்கத்துல எது எது வடிவிகார தாக்கம்னு சொல்றோம்
இதான் வந்துகிட்டு அவன் தந்திருக்கிற இந்த 5 தாக்கம். சரிதானே? இதான் வந்துட்டு அவன் தந்திருக்கிற 5 தாக்கமும். இதுல அவன் என்ன கேட்கலான்னு சொல்லிட்டுன்னா இது வலிவிகார தாக்கம் கேட்கலாம். என்ன இது வலி விகார தாக்கம் எதுன்னு சொல்லி கேட்கலாம். இது வலிவிகார தாக்கம், அதாவது டிஸ்ப்ரொபோர்ஷன். சரிதானே? டிஸ்ப்ரொபோர்ஷன். இதுல எது வந்துட்டு டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன் அவன் கேட்கலாம். சரிதானே? இதுல பாருங்க, முதலாவது தாக்கம் நீங்க தானே. இப்ப நீ முதலாவது தாக்கத்தை எடுத்து சொல்லிட்டீங்கன்னா சரியா, முதலாவது தாக்கத்துல பாரு உங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னா FP3O4. சரிதானே? FP3O4 சொல்லிருக்காங்க. அது வந்துட்டு HCl தாக்கமான சரி FeCl2 ஆகும் FeCl3 ஆகும் பாருங்க. FeCl2வும் FeCl3யும் பாருங்க. அதாவது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னா இதுல ஒற்றையேற்றம் பார்த்தீங்கன்னா +2வும் இதுல ஒற்றையேற்றம் பார்த்தீங்கன்னா +3 ஆகும் இருக்கு. இந்த Fe3O4 தானே, இந்த Fe3O4 இந்த Fe3O4 Fe3O4 யாருன்னு சொல்லிட்டேன்னா FeO1 Fe2O3 FeO1 Fe2O3 சேர்ந்த போலாம். FeO1 Fe2O3 சேர்ந்த ஆள் தான் என்ன இந்த Fe3O4. இந்த FeO என்ன உச்சேற்றம் வருவாரு, இவர் வந்து +2 இருப்பாரு, இவர உச்சேற்றம் +3 இருப்பாரு. +2 +3 சரி, இங்க அதே உச்சேற்றம் தான் அங்க இங்க நடக்குது. அதே உச்சேற்றம் தான் வருது. அதாவது இது வேற எந்த எதுவுமே இல்ல. இது வந்துட்டு இருக்கிற ஒப்சைட் வந்துட்டு அந்த இடத்துல கரையுது. இந்த ஒப்சைட் வந்துட்டு அந்த இடத்துல கரையில தாக்கம் தான் இருக்கு. சரியா? அடுத்த பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா NHO NO3 NHO NO3 பாத்தீங்கன்னு சொன்னா இவரோட ஒற்றையேற்ற இந்த இடத்துல இவரோட ஒற்றையேற்றம் பாத்தீங்கன்னா -3 இருப்பாரு. இந்த இடத்துல வர ஒற்றையேற்றம் +5 வரைக்கும் +5 இருக்கு. இதுல இருக்கிற சராசரி ஒற்றையேற்றம் எடுத்துச்சுன்னா +1 அடிக்கப்படும். சராசரி ஒற்றையேற்றம் எடுத்துச்சுன்னா +1 அடிக்கப்படும். ஆக இதுவும் என்னோட இது வலிமையால தாக்கம் இல்லை. இது வலிமையால தாக்கம் இல்லை. இது வலிமையால தாக்கம் என்ன, இங்க இருக்கிற ஒற்றையேற்றங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒற்றையேற்றங்களை வந்து ஒற்றையேற்றமும் தாழ்தல் நடந்திருக்கிறது. ஒற்றையேற்றமும் தாழ்தலும் நடந்திருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது இதுல என்ன இருக்குன்னா இதுல பாத்தீங்கன்னா -2ல இருப்பாரு. -2ல இருப்பாரு. இங்க சல்பர் பாத்தீங்கன்னா +4 இருப்பாரு. +4 இங்க போகுது, இங்க வந்து பூஜ்ஜியத்துக்கு போகுது, இங்க போகுது பூஜ்ஜியத்துக்கு போகுது. இதுவும் என்ன ஒற்றையேற்ற தாழ்தல் அல்ல. இது வந்து என்ன ஒற்றையேற்ற தாழ்தல் இல்ல. இது வந்து என்ன டிஸ்ப்ரொபோர்ஷனல் இவரிவா தாக்கம் இல்ல. டிஸ்ப்ரொபோர்ஷனல் இல்ல. இது வந்து என்ன ப்ரொபோர்ஷனல் ப்ரொபோர்ஷனல் தான் வந்து என்ன இந்த தாக்கம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா நாலாவது என்ன சொல்றீங்கன்னா நாலாவது ஒற்றையேற்ற என்ன சராசரி ஒற்றையேற்றம் +4 இங்க ஒற்றையேற்றம் எடுத்துச்சுன்னா +3 வரைக்கும் போகும். இங்க ஒற்றையேற்றம் பாத்தீங்கன்னா +5 வரைக்கும் போகும். +4 இருந்து எங்க போதும் +3க்கும் போதும் +5க்கும் போதும். +4 இருந்து எங்க போதும் +3க்கும் போதும் +5க்கும் போறாரு. ஆக இவர்தான் என்ன இரு வலிமையால தாக்கம். அதாவது +4 இருந்து ஒற்றையேற்றம் அடைஞ்சிருக்காரு +5 இருக்கும், +4 இருந்து தாக்கம் அடைஞ்சிருக்காரு +3. +4 இருந்து +5 ஒற்றையேற்றம் அடைஞ்சிருக்காரு. அடுத்தது என்ன +3க்கு தாக்கம் அடைஞ்சிருக்காரு. இவர்தான் என்ன இவர்தான் இது வலிமையார தாக்கம். இவர்தான் என்ன இது வலிமையார தாக்கம். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா இங்க இந்த தானே இவருக்கு சராசரி ஒற்றையேற்றம் இவருக்கு சராசரி ஒற்றையேற்ற எடுத்தா இருந்தா உனக்கு என்ன வரக்கூடாது +2 வருவாரா? +2 வருவார். நீ சராசரி ஒற்றையேற்ற எடுத்தேன்னு சொல்லிட்டேன்னா உனக்கு என்ன சொல்வார் இவருக்கு +2 வருவார்.
இங்கால பாரு இங்கால பாரு செஞ்சோம்னா இங்க என்ன இவர ஒச்சியேட்டன் பூஜ்ஜியம் இருப்பார் இவர ஒச்சியேட்டன் எப்படி இருப்பாருன்னா பிளஸ் போவர் இருப்பார் பிளஸ் போவர் இருப்பார் பூஜ்ஜியம் இருப்பார் பிளஸ் போவர் இதுல பிளஸ் போல இருந்து பூஜ்ஜியத்துக்கு போற பிளஸ் போவர் போற அப்ப இதுவும் இது வழியாக தானே இதுவும் இரு வழியாக தானே ஆனா இது வந்துகிட்டு இரு வழிகார தாக்கம் இல்லை இது வந்துட்டு இரு வழிகார தாக்கம் இல்லை ஏன் இரு வழிகார தாக்கம் சொன்னா இவர் பிளஸ் டூல இருக்கின்றதுக்கு இதுக்குள்ள ரெண்டு சல்பர் தானே இருக்கிற இந்த ரெண்டு சல்பர் தானே இந்த ரெண்டு சல்பர்ல ஒரு சல்பர் வந்து பூஜ்ஜியமாகும் இன்னொரு சல்பர் பிளஸ் போல இருப்பார் ஒரு சல்பர் பூஜ்ஜியமாகும் இன்னொரு சல்பர் போயிருப்பாரு பிளஸ் போர் சராசரி உனக்கு என்ன இருக்குது பிளஸ் டூ வந்தாலும் ஒரு சல்பர் இன்னொரு சல்பர் ஒச்சியேட்டன் பிளஸ் போர் இங்க என்ன ஒச்சியேட்டன் இருக்கிறோம் அதே ஒச்சியேட்டன் இங்க வாராது ஆக இது என்ன உனக்கு இரு வரைக்கும் தாக்கம் இல்ல இங்க ஒச்சியேட்டன் தாழ்த்தலும் இல்ல என்ன ஒச்சியேட்டன் அதே ஒச்சியேட்டன்ல விளைவும் கிடைக்கும் ஆக 13ஆம் இலைக்கு எத்தனா விட 13ஆம் இலைக்கு 4வது விட 13ஆம் இலைக்கு 4வது விட அடுத்து 14வது கேள்வி என்ன சொல்லி காமிச்சா சூடான நிபந்தனையில் கார்பன் மோனோக்சைடு ஆனது Fe2O3 மேலாக செலுத்தப்படுகையில் Fe2O3 ஒரு பகுதியானது Fe3O மாற்றப்பட்டு இந்த Fe3O தொடர்ந்து FeO மாற்றப்படுகிறது ஆரம்பத்தில் 16 கிராம் Fe2O பயன்படுத்தப்பட்டு மேற்குறித்த செயல்முறையின் வழி 15 கிராம் இறுதி விளைபொருள் கிடைக்கப்பட்டதனின் பிரிகை அடைந்த Fe2O3 திரிவு சதவீதம் கிடைக்கும் ஓகே இங்க பாரு 14வது கேள்வி பதினாலாவது பேர் என்ன சொல்றாங்க இந்த Fe2O3 தானே இந்த Fe2O3 என்ன செய்யறான்னு சொன்னா கார்பன் மோனோக்சைடோட தாக்கம் அடைஞ்சு FeO ஆகவும் CO2 ஆகவும் இருக்கு FeO ஆகவும் CO2 என்ன செய்வாங்க மாறுவார் இந்த தாக்கம் சொல்றீங்க அப்படிதானே இதை பத்தி தான் கைக்க என்ன Fe2O3 கார்பன் மோனோக்சைடு தாக்கம் அடைஞ்சு என்ன செய்யுதுன்னா பெரஸ் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடும் வருது தானே பெரிக் ஆக்சைடு வந்து கார்பன் மோனோக்சைடு தாக்கம் அடைஞ்சு பெரஸ் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும் விளைவா கிடைக்கும் இதை வச்சு தான் நம்ம சொன்ன அதுல கிடைக்கும் இடையில Fe3O போறது இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை இடையில இறுதி விளைவு கிடைக்கும் FeO கிடைக்குது ஓகே இங்கவா Fe2O3 சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா Fe2O3 இந்த Fe2O3 இந்த ஒச்சியேட்டன் எடுத்தேன்னு சொன்னா இதுல ஒச்சியேட்டன் வரும் இதோட ஒச்சியேட்டன் பிளஸ் 3 அறிக்கை போகுது இவரோட ஒச்சியேட்டன் பிளஸ் 3 அறிக்கை போகுது இந்த கார்பன் மோனோக்சைடுல ஒச்சியேட்டன் பிளஸ் 2 அறிக்கை போகுது இங்க பெரஸ் ஆக்சைடுல இவரோட ஒச்சியேட்டன் வரப்போது பிளஸ் 2 அறிக்கை போகுது கார்பன் டை ஆக்சைடுல கார்பன் ஒச்சியேட்டன் பிளஸ் 4 சரியா பிளஸ் 4 இத பாரு பிளஸ் 3ல இருந்து பிளஸ் 2க்கு போறாரு என்ன நடக்குது தாழ்த்தல் நடக்குது இத பாத்தீங்கன்னா பிளஸ் 2ல இருந்து பிளஸ் 4க்கு போறாரு என்ன நடக்குது ஒச்சியேட்டன் நடக்குது பிளஸ் 2ல இருந்து பிளஸ் 4க்கு போறது நடக்குது ஒச்சியேட்டன் நடக்குது பிளஸ் 2ல இருந்து பிளஸ் 4க்கு போற ஒச்சியேட்டன் நடக்குது ஒச்சியேட்டன் எத்தனை மாற்றம் 2 மாற்றம் இருக்காது தாழ்த்தல பாத்தீங்கன்னா பிளஸ் 3ல இருந்து பிளஸ் 2க்கு போறாரு ஒரு மாற்றம் 2 பேருக்கு 2 குறிக்காது 2 பேருக்கு 2 மாற்றம் தாழ்த்தல 2 மாற்றம் ஒச்சியேட்ல 2 மாற்றம் அப்ப மாற்றங்கள் சமப்படுத்தப்பட்டிருக்கிறது மூலதன சமப்படுகிறது இங்க பாரு 2 குறிக்காது 2 முடிந்தாலும் சிவைங்க 2 போடுவாய் கார்பன் ஓகே ஒட்சன் கேள்வி பார்த்தால சமப்படுத்தப்பட்டிருக்காரு 2 ஒட்சன் இங்க 2 ஒட்சன் 4 ஒட்சன் இருக்காரு இதுல 3 வருஷம் இதுல 1 வருஷம் 4 இருக்குங்க தாங்கள் சாப்பிடுறது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா 16 கிராம் பெரிக் ஆக்சைடு போட்ட உடனே 16 கிராம் பெரிக் ஆக்சைடு போட்ட உடனே இறுதி விளைவு எவ்வளவு கிடைக்குதான் 15% 6 கிராம் கிடைக்கும் இறுதி விளைவு வந்துட்டு 15% 6 கிராம் கிடைக்குன்னு சொல்லிட்டேன்னா எவ்வளவு அந்த ஃபெரிக் ஆக்சைடு வந்துட்டு தாக்கம் அடைஞ்சிருக்கு எவ்வளவு ஃபெரிக் ஆக்சைடு தாக்கம் அடைஞ்சிருக்கு சரி நீங்க வாங்க பாரு இந்த ஃபெரிக் ஆக்சைடு
பெரிகோசைட்ல பெரிகோசைட் பாதைன்னு சொல்லிச்சேன்னா இவர ஒரு மூணு பீசமானதை பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கும் ரெண்டு அறிஞர் இவர ஒரு மூணு தாக்கினா இங்க என்ன நடக்குது 2 மூணு உருவாகும். இவர ஒரு மூணு தாக்கினா இங்க என்ன உருவாகுது 2 மூணு உருவாகுது. இந்த மூல் உருவாகுது. ஒரு மூணு தாக்கினா 2 மூணு உருவாகுறான்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு மூணு திணிவல் ஒரு மூணு திணிவல் தெரிஞ்சுன்னா இரும்புக்கு 56 2 நிமிஷம் போகலன்னு பொதுவாக 112 கொச்சனா வந்து 16 3 பேர் 48 48 112 160 தான் 160 கிராம் 160 கிராம் தாங்கினா இதான பாரு 56 16 வந்து 22 ரெண்டாவது 144 கிராம் 144 கிராம் உருவாகும். 144 கிராம் உருவாக்கும். 16 கிராம் 160 கிராம் 160 கிராம் தாக்கினா 144 கிராம் என்ன செய்யுது உருவாகுது. 160 கிராம் தாக்கினா எவ்வளவு உருவாகுது 14 கிராம் உருவாகும். சொல்லி 144 கிராம் உருவாகுது. 160 கிராம் தாக்கினாரா இருந்தா 144 கிராம் உருவாகுது. இங்க பாரு பெரிகோக்சைடு 160 கிராம் தாக்கினா பெரிசோக்சைடு எவ்வளவு 144 தான் உருவாகும். இடையில பாத்தீங்கன்னா சார் அவனுக்கு எவ்வளவு திணிவு குறைவு எடுக்குது. திணிவு குறைவு வந்து எவ்வளவு எடுக்குது சார் 16 கிராம் 16 கிராம் திணிவு குறைவு ஏற்படுது. 16 கிராம் திணிவு குறைவு அதாவது 160 கிராம் 160 கிராம் பெரிகோக்சைடு தாக்கினு சொன்னா பெரிசோக்சைடு 144 கிராம் 144 கிராம் பெரிசோக்சைடு நமக்கு கிடைக்குது. பெரிசோக்சைடு எவ்வளவு கிடைக்குது 144 கிராம் கிடைக்குது. சரி 16 கிராம் எவ்வளவு வருது திணிவு குறைவு எவ்வளவு வருது 16 கிராம் வருது. 16 கிராம் இந்த 16 கிராம் திணிவு குறை வருதுன்னு சொன்னா 16 கிராம் திணிவு குறை வருதுன்னா அவங்க என்ன அர்த்தம் இங்க ஒரு மூல் தாக்கம் அடையுது. ஒரு மூல் என்ன செய்யுது தாக்கம் அடையுது. அப்ப ஒரு மூல் தாக்கம் அடையுதுன்னு சொல்லிட்டு 16 கிராம் திணிவு குறை வருதுன்னா நமக்கு என்ன இருக்குது ஒரு மூல் தாக்கம் அடையுது அர்த்தம். அதாவது 160 கிராமுக்கும் 16 கிராம் திணிவு குறைவு ஏற்படுது. 160 கிராமுக்கும் 160 கிராமுக்கும் 16 கிராம் திணிவு குறைவு ஏற்படுதுன்னு சொல்லிச்சேன்னா 16 கிராம் திணிவு குறைவு ஏற்படுதுன்னு சொன்னா 16 கிராமுக்கு எவ்வளவு திணிவு குறைவு ஏற்படுதுன்னு காணணுமா 160 கிராமுக்கு 16 கிராம் திணிவு குறைவு வருதுன்னு சொல்லிச்சேன்னா உனக்கு 16 கிராம் பெரிகோக்சைடு எடுத்துக்கலாம். இந்த 16 கிராமுக்கு எவ்வளவு திணிவு குறைவு வருதுன்னு சொல்லி உனக்கு கண்டுபிடிக்கணும். இந்த இருக்கிற 16 இந்த 160 சுருக்கீங்கன்னா 10 முறை சுருக்கினால போதும் 1.6 கிராம் திணிவு குறைவு வரும். 1.6 கிராம் திணிவு குறைவு வரும். அதாவது 1.6 கிராம் திணிவு குறைவு வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு எவ்வளவு திணிவு குறைவு வருது எவ்வளவு திணிவு குறைவு வருது 16 கிராம் எடுத்து இவனுக்கு எவ்வளவு கிடைக்குது 15.6 கிராம் கிடைக்குதான். 15.6 கிராம் கிடைக்குதுன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளவு திணிவு குறைவு வருகிறது திணிவு குறைவு இருந்தது 0.4 கிராம் 0.4 கிராம் 1.6 கிராம் வர வேண்டிய இடத்துல 0.4 கிராம் திணிவு குறைவு வருதுன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளவு தாக்கம் அடைஞ்சிக்கணும் தானே எவ்வளவு தாக்கம் அடைஞ்சிக்கணும் சொல்லிக்கிறதுக்குன்னா 25 வீதம் வருவார். 25 கிராம் நீ 16 கிராம் எடுத்துறதுல 16 கிராம் பெரிகோக்சைடு எடுத்துறதுல உனக்கு எவ்வளவு தாக்கம் அடைஞ்சிருக்குது 25 வீதம். அதாவது 4 கிராம் தாக்கம் அடைஞ்சிருக்கு. மிச்சம் இருக்கிற 12 கிராம் இருக்கு அப்படியே பெரிகோக்சைடாவே இருந்திருக்காரு. ஆக 25 வீதம் எத்தனா விட 2வது விட 17ஆம் கேள்விக்கு எத்தனா விட சரி 14ஆம் கேள்விக்கு 2வது விட. சரியா அடுத்த பாரு 0.07 கிராம் திணிவு உள்ள ஐதர கார்பன் ஒன்றை மிக ஒட்சனுடன் தானவடை செய்யப்பட்டவர் 15ஆவது கேள்வி 0.07 கிராம் திணிவு உள்ள ஐதர கார்பன் ஒன்றை மிக ஒட்சனுடன் தானவடை செய்யப்பட்ட போது வெளியேறிய கார்பன் டை ஆக்சைடு கனவளவு எஸ்டிபி எவ்வளவு 112 சென்டிமீட்டர் கனமா எஸ்டிபி எவ்வளவு 112 சென்டிமீட்டர் கனம் சொல்லிருக்கான். தாக்கமடைந்த ஐதர கார்பனிற்கும் வெளியேறிய கார்பன் டை ஆக்சைடுக்கும் இடையிலான மூல் விகிதம் வந்துட்டு எஸ்டிபியில 112 சென்டிமீட்டர் கனம் சொல்லிருக்கான். தாக்கமடைந்த ஐதர கார்பனிற்கும் வெளியேறிய கார்பன் டை ஆக்சைடுக்கும் இடையிலான மூல் விகிதம் வந்துட்டு 1:4 என்னும்
தகனமுற்ற ஐதரோ கார்பனாக அமைவது என்னன்னு தகனமுற்ற ஐதரோ கார்பனாக அமைவது எதுன்னு சொல்லி கேட்கலாம். இங்க பாரு என்ன சொல்லலாம்னு சொல்லுன்னா ஒரு ஐதரோ கார்பன் இருக்காரு. ஐதரோ கார்பன் இருக்காரு. இந்த ஐதரோ கார்பன் என்ன சொல்லிச்சோம்னா CXHY CXHY வருது. இது ஒரு மிக ஒற்றோடு தாக்கமடையுது. மிக ஒற்றோடு தாக்கமடையுது. விளைவு உனக்கு கிடைக்கிறீங்களோ கார்பன் டை ஆக்சைடும் நீராவி கார்பன் டை ஆக்சைடும் நீராவி மகன் செய்யும் விளைவா கிடைக்கும். சரிதானே? சரி. இது நான் என்ன சொல்றீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது இந்த கார்பன் டை ஆக்சைடு அவன் எவ்வளவு சொல்லிருக்கான்னு சொன்னா 112 சென்டிமீட்டர் கனம். 112 சென்டிமீட்டர் கனம் சொல்லிச்சுன்னா இதுல 3 அளவு கண்டுபிடிக்கணுமா? இதுல 3 அளவு கண்டுபிடிக்கலாம். இவரோட 3 அளவு இவரோட 3 அளவு கண்டுபிடிச்சாரு. கார்பன் டை ஆக்சைடு 3 அளவு கண்டுபிடிச்சேன்னு சொல்லிச்சுன்னா 3 கனவளவின் கீழ் மூலர் கனவளவு. 3 கனவளவின் கீழ் மூலர் கனவளவு. கனவளவு இருக்கிறது 112 சென்டிமீட்டர் கணம். 112 டெசிமீட்டர் கணம். மூலர் கனவு எடுத்துன்னா 22.4 டெசிமீட்டர் கணம். மூல். இதை சுருக்கிறீங்களா இருந்தா 5×10⁻³ மூலம் வரும். 5×10⁻³ மூலம் அடிக்கும் போது யாரு இந்த கார்பன் டை ஆக்சைடு மூலளவு. கார்பன் டை ஆக்சைடு மூலளவு. அதுல அவன் என்ன சொல்றீங்கன்னு சொன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பன் ஆக்சைடுக்கும் கார்பனுக்கும் இடையில மூலர் வித்தியாசம் சொல்லிருக்காங்க. 1:4 விதமான குணங்கள் இருக்கிறது. 1:4. அதாவது இவர் வந்துட்டு 4 மூல் தாக்கம் அடைஞ்சாங்கன்னா இவர் இவர் 4 மூல் உருவாக்குறாரு. கார்பன் டை ஆக்சைடு 4 மூல் உருவாக்குறாரு. இங்க என்ன நினைக்கிறோம்? 1 மூல் தாக்கம் அடைஞ்சிருக்கேன். 1 மூல் தாக்கம் அடைஞ்சிருக்கேன். இங்க எவ்வளவு தாக்கம் நேரம் 4000 கிலோ இங்க எவ்வளவு உருவாக்குறாரோ அது 4000 கிலோ தாக்கம் அடையும். இங்க எவ்வளவு உருவாகிருக்காரு 5×10⁻³ உருவாகிருக்காரு. அது 4000 கிலோ உருவாகுதுன்னு இங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு. இதை 4000 நமக்கு எவ்வளவு இருக்கும்? 4000 1.25 மூல அறிக்கை போதும். யாரு இவர மூலளவு. இவர திரிவுதான் திரிவு வந்திருக்காங்க 0.07 கிராம் சொல்லிருக்காங்க. 0.07 கிராம் சொல்லிட்டுன்னா 0.07 கிராம் இருக்கு. உனக்கு என்ன சாப்பாடு தெரியும்? மூல் சாமன் திரிவின் கீழ் மூல திரிவு. மூல் சாமன் திரிவின் கீழ் மூல திரிவு. உனக்கு இதுல இருந்து மூல திரிவு கண்டுபிடிக்கலாம். மூல திரிவு சாமன் திரிவின் கீழ் மூலளவு வரைக்கும் திரிவோடு திரிவு 0.07 கிராம் 0.07 கிராம் மூலளவு கண்டுபிடிச்சிருக்கேன். மூலளவு வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் 1.25×10⁻³ மூல். 1.25×10⁻³ மூல். இதை சுருக்கி எடுத்து செஞ்சேன்னா உனக்கு எவ்வளவு வருது? 70 வந்துகிட்டு 1.25 பிரிக்க வேண்டிய 56 வருது. எவ்வளவு வருது? 56 கிராம் மூல் மைனஸ் வருது. எவ்வளவு? 56 கிராம் மூல் மைனஸ் 1. மூலத்தின் எவ்வளவு? 56 கிராம் மூல் மைனஸ் 1. இதுல யாருக்கு 56 கிராம் வருது பாரு. சார் மூலம் கொடுத்து 56 யாருக்கு வருதுன்னு பாரு. முதலாவது பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா 12 மாறும். 12 36 மாறும் 42 வருவாரு. 4வது பாத்தீங்கன்னு 48 10 58 வருவாரு. 3வது ரெண்டாவது பாத்தீங்கன்னா 48 12 4 48 48 10 58. 3வது பாரு C4H8 பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா 48 56. ஓகே. 3வது 4வது பாத்தீங்கன்னு 48 மாறும் 54. 5வது பாரு 60 10 70 வருவாரு. 70 வரும். ஆகவே நம்மளுக்கு எத்தனை 56 வரணும். 56 எத்தனை விட 3வது விட 56 3வது விட. 15வது எத்தனை விட 15வது 3வது விட. சரியா? ஓகே.
அடுத்து பார்ப்போம்.